சச்சினாவது ரோஹித் சர்மாவாவது ஒட்டுமொத்த கிரிக்கெட் ஜாம்பவான்களையும் தூக்கி சாப்பிட்ட தமிழக வீரர் சாய் சுதர்சன். ஆச்சரியத்தில் உறைந்த கிரிக்கெட் உலகம். அதாவது வரும் 19ஆம் தேதி முதல் இந்தியா மற்றும் வங்கதேச அணிகள் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் மோத உள்ளது. அதனைத் தொடர்ந்து அடுத்ததாக 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரிலும் இந்த இரு அணிகளும் மோத உள்ளது. நீண்ட காலத்துக்கு பின்பு இந்தியா மற்றும் வங்கதேச அணிகள் இருதரப்பு கிரிக்கெட் தொடரில் இப்போது விளையாட இருக்கிறது. இந்த தொடருக்கான எதிர்பார்ப்பு இந்தியாவில் அதிகமாக இருக்கிறதோ இல்லையோ, வங்கதேசத்தில் அதிகமாக இருக்குங்க. அதற்கு காரணம் வங்கதேச அணி இந்தியாவை கிரிக்கெட்டில் முக்கிய எதிரி நாடாக பார்ப்பதுதான். இதற்கு அச்சாரமிட்ட சம்பவம் 2015வது வருட ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை தொடரின் காலிறுதிப் போட்டியில் வங்கதேசம் மற்றும் இந்திய அணிகள் மோதியிருந்தது. அந்த போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்திருந்தது. அப்போது ரோஹித் சர்மா 90 ரன்கள் எடுத்திருந்த போது ருபேல் உசைன் பந்து வீச்சில் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். ஆனால் அப்போது நடுவரோ அந்த பந்தை இடுப்பு உயரத்துக்கு மேல் வீசப்பட்ட நோபால் என அறிவித்திருந்தார். அது மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்தது. நடுவர்கள் இந்திய அணிக்கு ஆதரவாக செயல்பட்டதாக வங்கதேச ரசிகர்கள் மற்றும் வங்கதேச அணியினர் கொந்தளித்தனர். பின்னர் ரோஹித் சர்மா 137 ரன்கள் வரை அந்த போட்டியில் எடுத்திருந்தார். இந்திய அணி 50 ஓவர்கள் முடிவில் 302 ரன்கள் குவித்திருந்தது. அடுத்து ஆடிய வங்கதேச அணி 193 ரன்களுக்கு ஆல் அவுட்டும் ஆனது. இந்திய அணி 109 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் வெற்றியும் பெற்றிருந்தது. இந்த போட்டியின் முடிவில் வங்கதேச ரசிகர்கள் நடுவரின் முடிவுக்கு கடும் எதிர்ப்பும் தெரிவித்தனர். இதற்காக வங்கதேச நாட்டில் பல பல்கலைக்கழக மாணவர்கள் சாலையில் இறங்கி போராட்டமே நடத்தினார்கள். வங்கதேசத்திற்கு எதிராக சர்வதேச அளவில் சதி நடந்து இருப்பதாக அவர்கள் குற்றமும் சுமத்தினர். அப்போது வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா என்பவர் அம்பையரின் தவறான முடிவால் தான் வங்கதேச அணி தோல்வியடைந்ததாக பேட்டி கூட கொடுத்திருந்தார். இந்திய அணி அம்பையரை சாதகமாக பயன்படுத்தி வென்றதாக இந்திய அணி மீது வங்கதேச ரசிகர்கள் கடுமையான கோபமும் கொண்டனர். அப்போது முதல் இந்திய அணிக்கு எதிரான போட்டி என்றாலே வங்கதேசத்தில் ஒருவித எதிர்ப்பு மனநிலை ஏற்பட்டுவிடும். அதன் எதிரொலியாகத்தான் 2007வது வருட ஒருநாள் போட்டி உலகக்கோப்பையில் இதே வங்கதேச அணிதான் இந்தியாவை குரூப் சுற்றுடன் வெளியேற்றியிருந்தது. அந்த ஒரு சம்பவத்தால் தான் இந்திய கிரிக்கெட் அணி தலைகீழாக மாறியது. அதன் பின்னரே அப்போதைய பயிற்சியாளர் கிரேக் சேப்பல் நீக்கப்பட்டு தல தோனி இந்திய அணியின் கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டிருந்தார். அதன் பின்புதான் இந்திய அணி T20 உலகக்கோப்பை மற்றும் ஒருநாள் போட்டி உலகக்கோப்பைகளை வென்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்திய அணியின் இன்றைய அசூர வளர்ச்சிக்கு தேவையான அஸ்திவாரத்தையும் உருவாக்க முடிந்தது. அந்த வகையில் வங்கதேசம் அணி இந்திய அணிக்கு மறைமுகமாக உதவி செய்துள்ளது என்றே சொல்லலாங்க. இந்த நிலையில்தான் இந்த மாதம் தொடங்க உள்ள இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் தொடரை முன்னிட்டு அதற்கான பயிற்சி ஆட்டங்களில் இந்த இரு அணிகளும் கடந்த சில நாட்களாக விளையாடி வருகிறது. அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற ஒரு T20 வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் நம்ம தமிழக வீரர் சாய் சுதர்சன் களமிறங்கி பேட்டிங்கில் ருத்ர தாண்டவமே ஆடிட்டாப்லங்க. இவர் மட்டுமே 14 சிக்சர்கள் மற்றும் 15 4கள் அடித்து மொத்தமாக 173 ரன்களை எடுத்து புதிய உலக சாதனையே படைத்துவிட்டார். அவங்க இதுவரை கிரிக்கெட் வரலாற்றில் சர்வதேச T20 மேட்ச்களில் ஒரு பேட்ஸ்மேன் வந்துட்டு அதிகபட்ச தனிநபர் ஸ்கோராகவே 172 ரன்கள் தான் எடுத்துள்ளார். அதுவும் ஆஸ்திரேலியா வீரர் ஆரோன் ஃபின்ச் எடுத்த 172 ரன்கள் தான் இதுவரை சர்வதேச T20யில் அடிக்கப்பட்ட அதிகபட்ச தனிநபர் ஸ்கோராகும். ஆக இந்த போட்டியில் சரியாக 173 ரன்களை அடித்து T20 வரலாற்றில் புதிய சரித்திரம் படைத்திருக்கிறார் நம்ம தமிழக வீரர் சாய் சுதர்சன். அதாவது கிரிக்கெட்டில் பல பிரம்மாண்ட சாதனைகளை செய்த சச்சின் டெண்டுல்கர் மற்றும் ரோஹித் சர்மாவால் கூட நிகழ்த்த முடியாத இந்த சாதனையை நம்ம தமிழக வீரர் சாய் சுதர்சன் தற்போது நிகழ்த்தி காட்டியிருப்பது இந்தியாவுக்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளது என்றே சொல்லலாங்க.